ஓம் अव्यक्त परिवार சாந்தி. में आपका அவ்யக்த स्वागत है। பரிவாரத்தில் अच्छे दिन உங்களை வரவேற்கிறோம். और இன்றைய நாள் पवित्रता 9. के बीज को भी समाप्त करें। பவித்ரதாவின் விதையை கூட அழித்து संपूर्ण முற்றிலும் स्वच्छ पवित्र தூய்மையானவராகுங்கள். आज का विषय है शुद्ध இன்றைய संकल्प की शक्ति। விஷயம் अव्यक्त சுத்த शक्ति எண்ணங்களின் जैसे சக்தி. छुआ அவ்யக்த कहा சமிக்கைகள் जरा भी எப்படி हाथ लगाने தொட்டார் से சுணுங்கி இருக்குல்லையே, அது शक्तिहीन हो जाता है। கொஞ்சம் அப்படி கையை வச்சா கூட इसमें அது टाइम नहीं लगता। சக்தி இழந்து விடுகிறது. ऐसे அதுக்கு आप டைம் எடுப்பதில்லை. सेकंड ஒரு के शुद्ध செகண்ட்ல संकल्प அது की शक्ति से அதே போலதான் நாமளும் माया को ஒரு छुई செகண்ட்ல हुआ சுத்தமான எண்ணங்களின் சக்தியை अपना மாயா ऊर्जा என்னும் स्वरूप அந்த वरदानी தொட்டார் சினுங்கியை நீங்கள் सदा மூர்ச்சிதமாக்கி ही விடுங்கள். स्मृति में தன்னுடைய रहे। உண்மையான तो சொரூபம் வரதானி अपवित्रता சொரூபம் व विस्मृति எப்பொழுதும் का நினைவில் नाम இருந்தால் निशान भी न रहे। அப்பவித்திரதாவின் அல்லது மறதியினுடைய பெயர் அடையாளமே இருக்காது. प्रकाशमणि दादी जी की பிரகாஷ்மணி विशेषता தாதி அவர்களுடைய दादी சிறப்பு जानकी அம்சங்கள் जी के தாதி ஜானகி महामंत्र से அவர்களுடைய கமல வாய் மூலமாக. जय घर के 9வது पास பாயிண்ட், है माना बाबा के पास है। வீட்டுக்கு அருகில் இருக்கிறோம்னா आजकल பாபாவின் बाबा அருகில் कहता இருக்கிறோம் है என்றோம். याद रखो இன்றைய நாளில் मुझे பாபா என்ன घर கூறுகிறார் चलना என்றால், है। நான் வீட்டுக்கு செல்ல सारा வேண்டும் दिन என்பதை दुखी நினைவில் கொள். अपने आप முழு को நாளும் चेक பார்க்க कर வேண்டும், தன்னை தானே मैं घर சோதிக்க जाने வேண்டும். के लिए நான் வீட்டுக்கு तैयारी कर செல்லக்கூடிய रही ஏற்பாடுகள் செய்து जा கொண்டிருக்கிறேனா, रही या வீட்டுக்கு போய் पहुंचकर கொண்டிருக்கின்றனா, बाबा के அல்லது नजदीक அங்கு சென்று रहूंगी। பாபாவின் घर के அருகில் पास இருக்கிறேனா. है माना बाबा के வீட்டுக்கு पास அருகில் है இருக்கிறோம் என்றால் तो பாபாவின் पास அருகில் होने இருக்கிறோம் का என்று அர்த்தம். सर्टिफिकेट அதனால் बाबा देता है। பாஸ் एक तरफ ஆவதற்கான पवित्रता சர்டிபிகேட் பாபா கொடுப்பார். योगयुक्त बनने ஒன்று, में ஒரு बहुत பக்கம் मदद பவித்ரதா करती हैं। யோகயுக்த साकार ஆவதற்கான में मीठे बाबा की மிகவும் यह உதவி செய்கிறது. वाणी சாக்காரத்தில் पवित्रता से பாபாவனுடைய योग இந்த வார்த்தை, योग से बल பவித்திரத்தின் जो मिलता மூலமாக है யோகம், அந்த वह कमाल யோகத்தினால் का काम கிடைக்கக்கூடிய करता பலம் है। மிகவும் पहले அதிசயமான तो வேலை हमारे செய்யக்கூடியதாக विकर्म இருக்கிறது. सब विनाशी முதலில் हो जाते நம்முடைய हैं விகர்மங்கள் और அனைத்தும் कोई அழிந்து हिसाब விடுகிறது. किताब किसके மேலும் साथ न रहे। யாருடனான पुराना तो छूट கணக்கு दो, வழக்கையும் अभी भी முடிந்து किसके விடுகிறது. साथ कोई हिसाब அதனால किताब பழுதை முடித்து नहीं। விடுகிறது. कर्म இப்பொழுதும் बंधन का हिसाब யாருடனும் எந்த किताब ஒரு கணக்கு जुड़ता வழக்கம் जाए இருக்கக்கூடாது. तो கர்ம तोड़ना मुश्किल हो பந்தனத்தினுடைய கணக்கு जाता है। வழக்கும் यहाँ எங்கேயாவது जोड़ ஈடுபட்டு जोड़ना விட்டால் அதை जोड़ना உடைப்பது மிகவும் टाइम கடினமாக वेस्ट விடுகிறது. करता है। அதனால இந்த இணைப்பது உடைப்பதுல मोहिनी உங்களுடைய दीदी நேரம் से வீணாகி सुने விடுகிறது. இப்பொழுது மோகினி தீதி அவர்களிடம் சொல்வதை கேட்போம். ओम शांति। ஓம். तो इसका मतलब हम திருப்தியாக बाबा को இருக்கும் थैंक्स பொழுது करते हैं। நாம பாபாவுக்கு நன்றி சொல்கிறோம். मन संतुष्ट नहीं होता है மனம் तो बाबा திருப்தியாக को இல்லை थैंक्स नहीं என்றால் कर पाते। பாபாவுக்கும் நாம் நன்றி சொல்ல முடியாது. बाबा हमें भरपूर कर रहे हैं, பாபா நம்மை நிரப்பிக் हमें கொண்டிருக்கிறார். ईश्वरीय पालना मिल रही है। ஈஸ்வரிய பாலனை நமக்கு हम கிடைத்துக் सभी बाबा கொண்டிருக்கிறது. के यज्ञ के நாம் संभालने எல்லாரும் वाले हैं। பாபாவுடைய யஜ்யத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், यज्ञ की ज्वाला பராமரிக்கக்கூடியவர்கள். को सदा प्रज्वलित रहे उसके निमित्त हैं। இந்த யஜ்யத்தினுடைய பேரு अपने எப்பொழுதும் अंदर விளங்க வேண்டும், அதற்காக நாம் நிமித்தமாக இருக்கிறோம். அதற்கு இந்த திருப்தி संतुष्ट हैं என்ற குணம், कभी भी निराश திருப்தி नहीं இருந்தோம் होंगे, என்றால் ஒரு பொழுதும் மனச்சோர்வில் வரமாட்டோம். कभी हिम्मत नहीं हारेंगे, ஒரு பொழுதும் நாம் कभी தைரியத்தை उमंग விட उत्साह மாட்டோம். कम नहीं होगा। ஒரு பொழுதும் ஊக்க உற்சாகத்தின் तो அந்த संतुष्ट இழக்க மாட்டோம். அதனால திருப்தி इस என்பது समय हर बाबा के बच्चे के दिल में இந்த நேரத்தில் ஒவ்வொரு मैं दिल பாபாவுடைய से कहूँ, இதயத்தில் அதை நான் बाबा आपसे सब प्राप्त हुआ। உள்ளபூர்வமாக சொல்வேன், பாபா இது எல்லாமே थोड़े दिन உங்களிடம் पहले பெற்றது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி संदेश आया, बाबा ஒரு कैसा பாபாவினுடைய अनुभव செய்தி रहा வந்தது. எப்படி அதனுடைய அனுபவம் ஏற்பட்டது என்றால், कि रोज बाबा से हमें कितना प्राप्त होता है। பாபாவிடமிருந்து நமக்கு जो எப்படி प्राप्त எத்தனை होता है பிராப்தி கிடைக்கிறது. उसके लिए हम बाबा को थैंक्स कहते हैं। நமக்கு और பாபாவிடம் फिर என்ன கிடைக்கிறதோ அதுக்காக நம் பாபாவிற்கு நன்றி கூறும்போது संतुष्ट பாபா नहीं है மென்மேலும் நமக்கு கொடுப்பார். திருப்தி இல்லை என்றால், बाबा को हम जो मिल रहा है, जो प्राप्ति है, நமக்கு திருப்தி இல்லை. जो ஆனாலும் பாபா पालना கிட்ட है, இருந்து जो நமக்கு பிராப்தி पढ़ाई है, கிடைக்கிறது, பாலனை கிடைக்கிறது, படிப்பு கிடைக்கிறது. उसके बारे में थैंक्स नहीं करते। அதற்காக நாம் बाबा தேங்க்ஸ் சொல்ல ने जो மாட்டோம். दिया है திருப்தியாக இல்லை என்றால், वही नहीं यूज कर रहे तो और क्या चाहिए।
जो हमें அதனால் தினமும் நாம் के द्वारा अमृत वेला பாபாவினுடைய முரளியின் மூலமாக அமிர்த வேலை மூலமாக முழு நாளும் இந்த யஜ்யத்தை பாலனை எல்லா விதத்திலையும் நாம் वातावरण செய்ய इतना सुंदर, சூழ்நிலையில் भोजन शुद्ध, சுத்தம் संग इतना சாப்பாடு சுத்தம் कितनी நம்மளுடைய प्राप्ति अगर हम சங்கம் देख எவ்வளவு சேர்க்கை எவ்வளவு நன்றாக बाबा இருக்கிறது ने எவ்வளவு பிராப்தி கிடைக்கிறது मधुबन பாபாவிடமிருந்து निवासियों से நமக்கு बात करते हुए कहा, பாபா மதுபன் நிவாசிகளிடம் பேசும் பொழுது சொன்னார் இல்லையா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், सुख நீங்கள் देना என்ன है, செய்ய வேண்டும், दुख சுகம் देना கொடுக்க है। வேண்டும், சுகத்தை பெற வேண்டும். हमारे यहाँ हिंदी में 2 शब्द हैं, இந்தியில 2 வார்த்தை இருக்கிறது, இங்கிலீஷ்ல 2 இருக்கு. happiness, खुशी, ஒன்னு ஹாப்பினஸ் மகிழ்ச்சி, दूसरा है सुख। இன்னொன்று சுகம் तो சுக். मैं जब पीस विलेज निवासियों को, सेवादारियों को देख பேஸ் रही हूँ, வில்லேஜ் இருக்கக்கூடியவர்களை तो बाबा பார்க்குறேன், कैसे मधुबन சேவாதாரிகளை. निवासियों के प्रति பாபா எப்படி மதுப நிவாசிகளுக்காக மகா வாக்கியம் சொல்கிறாரோ सभी के लिए भी है। அது உங்க எல்லாருக்கும் தான். ஏனென்றால் நீங்க எல்லாரும் கூட ना मिनी मधुबन, பாபா சொல்கிறார்களே, இது கூட ஒரு மினி மதுபன் சொல்றாரு இல்லையா. कौन मिनी मधुबन में बैठा है? அஹ் सभी बैठे हैं ना। மிதி மதுபன்ல யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்ப மினி மதுபன்ல நம்ம என்ன செய்யணும், देना है, சுகம் கொடுக்க வேண்டும், लेना है। சுகத்தை பெற வேண்டும். सुख में அந்த சுகத்தில் खुशी के साथ साथ कई बार छोटी छोटी बात से इंसान खुद சில நேரம் சின்ன சின்ன விஷயத்துல துக்கம் அடைந்து விடுகிறார்கள். चाहे वो कंफर्ट के हिसाब से है, चाहे वो खुश राजी पूछना एक दूसरे से, समय में कभी भी किसी को दुख सुख है उसमें सहयोगी बनना, इतना आपस में स्नेह हो तो वो सुख होता है। संबंध में सबसे बड़ा இந்த சுகம் சம்பந்தத்தில் के संबंध, அதிகரிக்கிறது. அன்பான सहानुभूति के சம்பந்தம், संबंध, ஒத்துழைப்பினுடைய சம்பந்தம், के संबंध, சுபாவனா சுப காமனையினுடைய அந்த உறவு, இது போன்ற ஒரு சம்பந்தம் நமக்கு இடையில் இருந்தால் रहते हैं, நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், खुश करते हैं, மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவார்கள், திருப்திப்படுத்துவார்கள். बाबा ने बताइए பாப்பா மிக ஒரு நல்ல விஷயம் கூறினார். स्लोगन ही बन जाना चाहिए। हमको क्या करना है, எல்லாருக்குமான ஸ்லோகனை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன ஸ்லோகன்? देना है, சுகத்தை கொடுத்து சுகத்தை பெற வேண்டும். अगर लक्ष्य रखते हैं तो लक्षण भी ஒருவேளை நாம் லட்சியம் வைத்தால் இது போல அதற்கான லட்சணமும் நமக்கு வந்துவிடும். ये जो बाबा ने आज का हमको जो होमवर्क பாபா என்று கூறினார் இல்லையா, நமக்கு இந்த ஹோம்ஒர்க் கிடைத்திருக்கிறது இல்லையா, சுத்தம் மற்றும் தூய்மை क्या फर्क है, என்ன வித்தியாசம்? तो मैंने थोड़ा इस पर गहराई में गई तो शुद्ध या स्वच्छ கொஞ்சம் சுத்தம் அல்லது है भाई, ये स्वच्छ पानी है, தண்ணி இருக்கு அப்படின்னா அது சுத்தம் சொல்றோம், சுத்தமான தண்ணி. एक ஒன்று சுத்தம், जो कुछ இன்னொன்று எது இருந்தாலும் சரி न्यूट्रिशन है, அதுல जैसे शुद्ध दूध होगा, போஷாக்கு இருக்கிறது, सब्जियां होंगी तो विटामिन्स होंगे, प्रोटीन அதுல விட்டமின் இருக்கும், புரோட்டீன்ஸ் இருக்கும். சுத்தம் இருக்குன்றா இது எல்லாமே இருக்கணும். அதுல எத்தனை கலப்படம் இருக்கிறது, கெமிக்கல்னுடைய கலப்படம். कई बार पानी சில நேரம் தண்ணி होता है, சுத்தமா இருக்காது இல்லையா, அப்ப கெமிக்கல்ஸ் கலப்பாங்க, ரசாயனம். मैंने कहा कि शुद्ध பாபா சொல்கிறார், आपकी சுத்தமான எண்ணம் உங்களுக்கு சித்தி ஏற்படும். கொஞ்சம் இதை கவனத்தோடு கேட்டோமானால், சுத்த சங்கல்பம் உங்களுக்கு சித்தியை ஏற்படுத்தும். எந்த சுத்த எண்ணமாக இருந்தாலும் சரி, அது अपने लिए भी और दूसरों தனக்காகவும் இருக்கட்டும் மற்றவர்களுக்காகவும் இருக்கட்டும், सिद्धि मत அது கண்டிப்பாக சித்தி என்றால் அது நிறைவேறும். तो अब थोड़ा सा हम अटेंशन இதுல கொஞ்சம் நம்ம கவனம் கொடுக்கணும். पवित्र है, பவித்ரதா விக்காரமற்ற நிலை. शुद्ध है, ஒன்று சுத்தம் इसका मतलब என்றால் कि इसमें पहले तो शुभ भावना भरी हुई है, சுபாவனை நிறைந்ததாக இருக்கணும். दूसरा முதல்ல कल्याण की भावना இரண்டு भरी हुई है, நன்மை செய்யக்கூடிய तीसरा நிலை நிறைந்து இருக்கணும், இன்னொன்று அதுல அன்பு நிரம்பி இருக்கணும். चौथा
நான்காவது, ऐसे करके लिस्ट இது बनाए போல லிஸ்ட் ஏற்படுத்துங்க. जो हमारे அதுல என்ன संकल्प நிரம்பி இருக்கணும்? में சுத்த ये சங்கல்பம்னா 10 बातें होनी चाहिए। நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணத்திலையும் இந்த 10 விஷயமும் இருக்கணும். समझा? இதை பற்றி बोलने சிந்தித்து का मतलब இன்னும் அதை அதை clean, பற்றி என்னென்ன விசேஷத்தன்மை இருக்கணும்னுட்டு. இப்ப சுத்தம் என்றால் न्यूट्रिशन, கிளீன் மட்டும் இல்ல, எல்லா விதமான போஷாக்கும் அதில் இருக்கும். அதனால் நம்மளுடைய எண்ணமும் भरते जाएं। எண்ணத்தில் இது அனைத்தையும் நாம் நிரப்பிக் கொண்டே போனால் எப்படி அந்த कभी தண்ணியில कल्याण மினரல்ஸ், रखनी है, புரோட்டீன்ஸ் எல்லாமே புரதச்சத்துக்கள் எல்லாம் நிரம்பி भावनाएं இருக்கும், बढ़ाओ விட்டமின்ஸ். बढ़ाओ। அது போல நம்மளுடைய சுத்த எண்ணத்துல நன்மை செய்யக்கூடிய संकल्प சுபபாவனை நிறைந்த, सभी कार्य அன்பு सिद्ध நிறைந்த, இது போல எல்லாமும் நிறைந்ததாக இருக்கட்டும். क्योंकि मैं बार बार सोचती हूँ बाबा रोज क्यों कह रहे ஏனென்றால் हैं நான் அடிக்கடி யோசிக்கிறேன், பாபா தினமும் ஏன் சொல்கிறார் சுத்தம் மற்றும் தூய்மை. தூய்மை நமக்கு தெரியும், விகாரமற்ற நிலை. ஆனா स्वच्छ சுத்தம்னு பாபா ஏன் சொல்கிறார்? शुद्ध क्यों ஆ, कहते हैं? एक शुभ होता है, ஒன்று சுபமானது, शुभ இன்னொன்று होता है, சுத். auspicious। சுபமானது என்றால் जैसे लोग மங்களகரமானது. यात्रा के लिए निकलते हैं, अपनी யாத்திரைக்கு सुखी பயணத்துக்கு रहें, பயணத்துக்கு போகும்பொழுது சொல்றாங்க இல்லையா, உங்களுடைய பயணம் நன்றாக இருக்கட்டும், தடையற்றதாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, மகிழ்ச்சியானதாக இருக்கட்டும் சொல்றாங்க இல்லையா. அதே போல இது நம்மளுடையது ஆன்மீக யாத்திரை. அதனால் மற்றவர்களுக்காக शुद्ध संकल्प நாம இது போன்ற சுத்த எண்ணங்கள் வைக்க வேண்டும். பாபாவின் மனதில் ஒவ்வொருத்தருக்காகவும் சுத்த எண்ணம் இருக்கிறது இல்லையா. யஜ்யத்தின் பாலனை செய்யக்கூடிய நிமித்தமாக சுத்தமான எண்ணங்கள், சுபமான எண்ணங்கள் நாம் வைக்க வேண்டும். அதனால இன்றிலிருந்து நாம் முழு கவனம் வைத்து பார்ப்போம், நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறதா, சுத்தமானதாக இருக்கிறதா. சுத்தமாகவும் இருக்கும். சுத்தம் என்றால் அதில் நிரம்பி இருக்கும் எல்லாமே. संकल्प की जो सिद्धि அதன் பிறகு அந்த எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும். जी का मास தாதி பிரகாஷ் மணினுடைய மாதம் சென்று கொண்டிருக்கிறது. தாதி பிரகாஷ் மணி தீதி போனதும், மன்மோகினி தீதி போனதும் उनको कुछ संकल्प आते थे, அவர்களுக்கு சில எண்ணங்கள் வந்தது, तो वो சில சிந்தனை சென்றது. सब सफल हो जाते थे। அந்த சிந்தனை என்னவென்றால் எல்லாமே சஃபலாக வேண்டும். 100, 200, ஒரு முறை தாதி கூறினார், भाभी दादी 1 लाख की सभा देखना चाहती है। தாதி 1,00,000 சபையை பார்க்க விரும்புகிறார். நானும் அப்ப இருந்த அந்த இடத்துல அஹமதாபாத்ல நம்ம சொன்னோம், தாதி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோம். 3 வாரத்துல 1 लाख की सभा, அஹமதாபாத்ல 1,00,000 பேரு சேர்ந்த இந்த சேவை நடந்தது. தாதியினுடைய எண்ணம் 500 कहती थी, நிறைவேறியது. इकट्ठे बैठ सके। 5,000 பிராமணர்கள் சேர்ந்த மாதிரி உட்காரணும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்துல கிராமத்தில் வரக்கூடியவர்கள் बहुत बड़ी जमीन थी, பால் கொண்டு வருவாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அவர் சொன்னாரு, நான் இந்த இடத்த நாங்க விருப்பப்படுறோம்னு சொன்னாரு அவரு. அப்ப தாதி என்ன சொன்னாங்க, எடுத்துக்கலாம். அப்ப அங்க பீஸ் பார்க் கட்டினாங்க. நீங்க எல்லாரும் அங்க போறீங்க இல்லையா பீஸ் பார்க்குக்கு. அதனால நம்ம என்னெல்லாம் எண்ணம் வருதோ, சிந்தனை வருதோ, திட்டம் போடுறோம். ஆனா அதில் முக்கியமா என்ன வேணும்? சுத்த எண்ணம் வேண்டும். அந்த சுத்த எண்ணம் நிறைவேறக்கூடிய ரூபம். அதே போல மதிய நேரம் நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், பாபா ஏன் சுத்தம் சுத்தம்னு சொல்றாருன்னு யோசிச்சேன். அப்ப என்னுடைய மனதுல இது தெளிவாகியது. நம்ம எண்ணத்துல நம்மளுடைய சுயநலம் கலந்திருக்கு, நம்மளுடைய ஆசையும் கலந்திருக்கிறது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம், ஒருவேளை முரளியை மிஸ் பண்றீங்க என்றால் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் இருந்து விலகி விடுவீர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இது. இங்க யாரு ஒரு நாளும் முரளி மிஸ் ஆகாதவங்க இங்க யாரு? யார் தினமும் முரளி கேக்குறாங்களோ அவங்க கையை தூக்குங்க.
क्योंकि मुरली नहीं सुनते ஏனென்றால் முரளி கேட்கவில்லை என்றால் பாபாவினுடைய बहुत बड़ी बात है இதயத்திலிருந்து ना। நீங்கள் வெளியிடுவீர்கள். இது எவ்வளவு பெரிய और आप விஷயம். देखेंगे जो नहीं सुनते हैं ना, उनका व्यवहार யாரு विचार கேட்காம अपने இருக்காங்களே ऊपर முரளி, से அவர்களுடைய விவகாரம், அவங்களுடைய कितना சிந்தனை, अच्छा व्यक्ति है, அவங்களுடைய மன வழிப்படிதான் सहयोगी இருக்கும். है। எவ்வளவு நல்ல हमारे कीर्तन के ஆத்மா आगे ஆத்மா लिखा வந்தாலும் है சரி, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, உதவியால செய்யக்கூடியவர்களாக செயல்படி இருக்காது. அது बड़े நம்ம अच्छे आइडिया கேட்கக்கூடாது. देंगे, அது ओपिनियन எவ்வளவு देंगे, நல்ல ஐடியா இருந்தாலும் சரி, ஒப்பீனியனா இருந்தாலும் இந்த श्रीमत கருத்தா இருந்தாலும் சரி, அது क्योंकि ஸ்ரீமத் படி उन्होंने सुना இருக்காது. ही नहीं முரளி है ना கேட்காதவர்கள். श्रीमत है क्या। ஏனென்றால் முரளி ஸ்ரீமத் என்னன்னு கேட்கவே तो இல்லை. हम लोग அப்ப भी है ना, அவர்கள் यहाँ கொடுக்கக்கூடிய ஐடியா மன வழிப்படி தானே किसी ने இருக்கும். कहा यहाँ का पानी बहुत அதனால अच्छा है, ஒருத்தர் சொன்னாரு, आप लोग एक कंपनी खोलो पानी की, उसका नाम रखो गंगा वाटर, बहुत पैसा आएगा। हमने कहा हम तो बिजनेस करने के लिए नहीं आए हैं यहाँ। "ம், தண்ணி अच्छा விற்கணும், आइडिया அந்த था தண்ணி कि आप கங்கா लोग தண்ணின்னு बिजनेस வச்சு விற்குங்க, அப்ப நல்ல करिए, நமக்கு गंगा का पानी பைசா கிடைக்கும். शुद्ध ஆனா माना जाता இங்க है। நான் சொன்னேன், இங்க நம்ம எந்த விதமான பிசினஸும் और नहीं செய்யறதுக்கு तो இல்ல उसके ऊपर पीस அப்படின்னு पाउडर लिख சொன்னோம். दो। बहुत अच्छे ஆ, अच्छे வ- लोग आइडिया देते थे, அது ये இல்ல, करो அப்படி वो இல்லைன்னா करो, मैंने அதுல जब அமைதியினுடைய श्रीमत தண்ணி, जिनको पता ही नहीं அமைதியின் பேரு கொடுங்க அப்படின்னு मुरली नहीं நல்ல सुनते நல்ல हैं, ஐடியா फिर आगे கொடுக்குறாரு. कैसे चलेगा। ஆனால் அவர் முரளியே கேட்கறது இல்ல, ஸ்ரீமத் என்னன்னே தெரியாது. அப்ப அவர் சொல்லக்கூடிய तो வழிப்படி जब நம்ம எப்படி நடக்கலாம்? तो यहाँ भी அப்ப அந்த வழிப்படி போனா நம்ம कहीं भी குறிக்கோளை आते ஒன்றும் हैं அடைய முடியாது இல்லையா? அது तो போல मुरली இங்க नहीं கூட सुनते, எத்தனையோ இடத்துல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய तो हम ஆத்மாக்கள் कैसे இருக்காங்க, ஆனா முரளி கேட்கறதே இல்ல. बातों पर அப்ப எப்படி நம்ம அவங்களுடைய விஷயத்தை நம்ம கேட்க முடியும்? அவங்க சொல்லக்கூடிய டைரக்ஷன் படி நம்ம எப்படி நடக்க முடியும்? हम रिस्पेक्ट करते हैं। என்ன சொன்னாலும் சரி, நம்ம அதுக்காக அவங்கள मुरली कहते हैं அவமதிக்கல, प्लीज आप அவங்களுக்கும் மதிப்பு पहले அளிக்கிறோம். मुरली सुनो, फिर அப்ப हमको நம்ம என்ன डायरेक्शन சொல்றோம், முதல்ல நீங்க முரளி கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வழி டைரக்ஷன் इसलिए கொடுத்தாலும் சரி बहुत அப்படின்னு तो சொல்லணும். बाबा ने कहा, तो बहुत ध्यान பாபா கூட रखना, சொல்றாரு இல்லையா, क्यों मुरली सुनना, क्योंकि ஏன் उसकी முரளி तरफ கேட்கணும்? डायरेक्शन ஏனென்றால் मिलती है। நமக்கு அதுல इருந்து டைரக்ஷன்ஸ் கிடைக்குது இல்லையா. பாபா சொன்னார் இல்லையா, अगर பாபாவுடைய डायरेक्शन नहीं டைரக்ஷன்ஸ் मिलेगी तो கிடைக்கிறது. मंजिल पे पहुंचेंगे। तो नहीं गई नहीं डायरेक्शन तो मंजिल पर कैसे पहुंचेंगे। और अगर அதனால खुद नहीं டைரக்ஷனே पहुंचेंगे கேட்கல அப்படின்னா எப்படி இந்த குறிக்கோள் तो அடைவோம்? दूसरों को क्या दिशा அதனால बताएंगे। நாம் அடையவில்லை அப்படின்னா குறிக்கோளை மற்றவர்களை हम एक एक का फर्ज है, और மற்றவர்களிடம் बातों எப்படி को நாம் अपने சொல்வோம்? ध्यान में देखना அதனால शुरू करें। ஒவ்வொரு விஷயத்து மீதும் நாம் सेवा கவனம் कर கொடுத்து रहे நாம் அதன்படி नहीं, நடக்கும்பொழுதுதான் அந்த वो நேரத்துல நம்ம सेवा भंडारी சேவை में है या செய்வோம். बगीचे में है, அது कोई भी பண்டாரனுடைய है, हम சேவத்துல लोगों की இருந்தாலும் सेवा சரி, कर रहे हैं, தோட்டத்தினுடைய சேவை இருந்தாலும் சரி, எந்த சேவையா இருந்தாலும் तो சரி, सही तरीके से उस सेवा की அது சரியான सिद्धि मिलेगी। விதத்தில் நாம் आपके हाथ சேவை से செய்யும் खाना பொழுது அந்த खाएंगे சேவையினுடைய சித்தி கிடைக்கும். நீங்க நீங்க கையால செய்ய சாப்பாடு யார் तो सभी சாப்பிட்டாலும் அவங்களுக்கும் சித்தி अपनी நிறைவேறும். स्थिति को हम அதனால बढ़ाएंगे நம்மளுடைய ஹோம்ஒர்க் மூலமா நம்மளுடைய और அந்த पवित्र ஸ்திதியை और जिस அதிகரிக்கலாம். जिसका சுத்தம் மற்றும் தூய்மை நம்முடைய இந்த पुष्पमणि दादी के जीवन का। दादी दो बातें कहती थी, ना मुझे कोई इच्छा है और ना मैंने தாதி अपने मुंह से சொல்வார்கள், कभी झूठ எனக்கு बोला எந்த விதத்திலையும் எந்த ஒரு ஆசையும் இல்லை, झूठ नहीं बोला। எந்த ஒரு நாளும் நான் பொய் சொன்னதில்லை रूपाली என்று दादी சொல்வார்கள். जीवन से सारा यज्ञ की फाउंडेशन बनी और நம்மளுடைய जो यज्ञ की அதனால்தான் फाउंडेशन யஜ்யத்தினுடைய நம்ம எல்லாருமே அடித்தளம். तो शुद्ध और அது स्वच्छ होना चाहिए। சுத்தம், बाबा कहते हैं பவித்ரதா, இதுதான் நம்மளுடைய स्वच्छ ஃபவுண்டேஷன். संकल्प की பாபா சொல்கிறார், शक्ति சுத்த எண்ணத்தினுடைய சக்தி சித்தியை அளிக்கும் बहुत बड़ी बात मानी जाती என்றால் है। அது நிறைவேறும். சித்தி என்பது மிகப்பெரிய जैसे விஷயமாக महात्मा लोग बोलते கருதப்படுகிறது. हैं ये सिद्ध पुरुष है, மகாத்மா मतलब उनके மகாத்மாவை பார்த்து சிலரை उनसे जो சொல்வார்கள், இவர்கள் निकलता சித்த है புருஷர்கள் वो होता சொல்வார்கள் यही है, என்றால் அவர்களுடைய ये सिद्ध எண்ணம் पुरुष எது है। வந்தாலும் சரி, அது நிறைவேறும். அவர்களே यदि சித்த हम புருஷர்கள் सिद्धि दे என்பார்கள். रहे हैं तो हम அஹ், क्यों न प्राप्त அதனால करें। बाबा कहते हैं जैसे பாபா சொல்கிறார், जैसे
छुई मई को टच मी नॉट फ्लावर, இப்படி தொட்டாச்சுணுங்கி not தொட்டாச்சுணுங்கி செடி पौधा, இருக்கு இல்லையா? ம், जरा भी उसको हाथ लगाते हैं கொஞ்சம் அது वो கையை क्या हो தொட்ட जाता है, பட்டாலும் சரி உடனே அது என்ன मुरझा ஆகும்? जाता है, ஒரேடியா அது विहीन हो जाता है। तो बाबा कहते हैं சோர்வடை उसमें வாடி விடுகிறது, उनको அந்த टाइम नहीं சக்தி लगता। இல்லாம देखा है लोगों ने போய்கிறது. அதுக்கு ஒரே செகண்டா, நிறைய நேரம் கூட பிடிக்கிறது இல்ல. हमने कहा चलो बाबा பார்த்துருக்கீங்களா ट्राई நீங்க? करें, अब நானும் ऐसे ஒரு ही முறை नजदीक பார்த்தேன். जाते हैं நான் तो பாபா उसको சொல்றாரு देखते ட்ரை हैं, वो பண்ணலான்னு रोने போனேன். लगता है। கிட்ட போனதுமே தொட்டதுமே அது तो அப்படியே बाबा क्या कह रहे हैं, बाबा தொங்கி போச்சு. कह रहे हैं आप பாபா भी ऐसे சொல்கிறாரு हो। இல்லையா? நீங்களும் அது और போல अन्य मूल्यों में बाबा कहते हैं மாறக்கூடாது. பாபா आज சொல்கிறாரு बाबा இல்லையா कहते हैं நிறைய बनो, முரளியில தொட்டா छुई சுமிங்கி मुई ஆகக்கூடாது. ऐसे ஆனா आप இன்னைக்கு भी பாபா एक என்ன सेकंड சொல்கிறாரு? में இன்னைக்கு தொட்டா शुद्ध சுமிங்கி संकल्प ஆங்கன்றாரு. ஏன்னா ஒரு செகண்ட்ல அந்த சுத்தமான எண்ணம், की शक्ति से அந்த याद करो சுத்த எண்ணத்தினுடைய आप भी சக்தினால என்ன செய்யலாமோ छुई मुई की तरह है। நீங்களும் தொட்டா क्या சுமிங்கிய करना போல है, हमें मूर्छित कर दो, மாயை நம்ம மூர்ச்சிதமாக்கி விட माया வேண்டும். को मूर्छित करना है। तो अपना बाबा कहते हैं निजी स्वरूप है। நம்முடைய உண்மையான निजी சுரூபம், स्वरूप क्या है, நம்முடைய बहुत உண்மையான अच्छा சுரூபம் என்ன? अंडरलाइन करो, பாபா ரொம்ப நல்ல वरदानी स्वरूप விஷயத்தை சொல்கிறார். வரதான क्या है, சொரூபம், निजी வரதானம் स्वरूप அளிக்கப்பவருடைய சொரூபம். वरदानी நம்மளுடைய स्वरूप है। உண்மையான तो बाबा சொரூபம் कहते என்ன? हैं வரதானி सदा ही சொரூபம். स्मृति ஆனால் में பாபா हो என்ன சொல்கிறார்? எப்பொழுதும் कि இந்த मैं நினைவில் वरदानी இருந்தால் स्वरूप हूँ। நான் வரதானி फिर तथा சொரூபமானவன். அப்பொழுது बाबा कहते हैं कि अपवित्रता में क्या होगा, कोई भी तरह का अशुद्धि का नाम निशान नहीं होगा। அப்பொழுது எந்த விதமான அசுத்தத்தினுடைய பேரடையாளம் अभी क्या இருக்காது. है, அதனால स्वरूप आपका निजी स्वरूप है। पहले हम कहते थे शांति प्रेम निजी स्वरूप है, பாபா முதல்ல என்ன சொன்னாரு? कह रहे हैं அமைதி அன்பு நம்மளுடைய உண்மையான சொரூபம்னு. ஆனால் பாபா இப்பொழுது என்ன சொன்னாரு? வரதானி சொரூபம் என்ப உங்களுடைய உண்மையான कुछ சொரூபம். क्षणों के लिए அதனால கொஞ்ச मेरी நேரம் இப்போ स्मृति में लाएंगे। எல்லாருமே இந்த நினைவில் இருப்போம். क्या मेरा என்ன वरदानी நினைவில்? स्वरूप निजी நான் स्वरूप வரதானி சொரூபம், है। என்னுடைய உண்மையான சொரூபம் வரதானி சொரூபம். ஓம் சாந்தி. ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन करके अव्यक्त वाणी तारीख है 13 जनवरी 1978। அவ்யக்த முரளி 13 ஜனவரி 1978. காத்திருப்பதற்கு பதில் ஏற்பாடு செய்யுங்கள். தாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய தாகத்தை தணியுங்கள். வேண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு தானம் செய்யுங்கள். பக்தி மார்க்கத்திற்கு பக்தியினுடைய பலனை பாபாவிடமிருந்து பாபாவை சந்திக்கக்கூடிய வழியை சொல்லுங்கள். இந்த கியூ முடிப்பதற்கு, இந்த கியூவை முடிப்பதில் பிஸியாக இருக்கும் பொழுது
ம், नहीं रहो, தன்னுடைய எல்லாமே முடிந்துவிடும். लेकिन देह बलियों की நேரத்திற்காக आत्माओं को காத்திருக்காதீர்கள். संपन्न ஆனால் बना இந்த 3 देते விதமான ஆத்மாக்களை इंतजाम में रहो। சம்பன்னமாவதற்குரிய ஏற்பாடு अब செய்யுங்கள். तो नहीं पूछेंगे कि இப்ப विनाश இப்ப कब கேட்க மாட்டீங்க होगा, இல்லையா? விநாசம் எப்ப क्यों ஏற்படும்னு. को समाप्त முதல்ல இந்த करो இந்த तो உங்க முன்னாடி परिवर्तन का இருக்கக்கூடிய இந்த समय भी ஆத்மாக்களுடைய கியூவை முடியுங்கள். समाप्त हो அப்பொழுது जाएगा। பரிவர்த்தனை ஆகக்கூடிய संघ நேரமும் का முடிந்துவிடும். समय सत्युग से சங்கத்தினுடைய श्रेष्ठ நேரம் नहीं लगता है। சத்தியுகத்தை விட உயர்ந்ததாக थक உங்களுக்கு गए தெரியலையா? हो क्या? தென்படலையா? जब पूछते தலைப்படைஞ்சிட்டீங்களா हो என்ன? विनाश कब होगा, விநாசம் எப்ப थके நடக்கும்னு हुए நீங்க हो கேக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? तो पूछते हो। களைப்படைஞ்சிருக்கீங்க அப்பதானே आपका கேக்குறீங்க. बच्चों से स्नेह பாபாவுடைய हमें குழந்தைகள் மீது अच्छा लगता அதிக है। அன்பு இருக்கிறது. अच्छा பாபாவுக்கு இந்த மேல அந்த கூட்டம் மிகவும் सुने பிடித்திருக்கிறது. ओम மற்ற முரளி शांति। நாளை கேட்போம். ஓம் சாந்தி. बातें मीठी मुरली की धुन सुन करके मन हर्षाए, हो सुन करके मन हर्षाए। हम ज्ञान में कैसे आए? अच्छा, நான் ஞானத்தில் எப்படி வந்தோம்? तो बड़ा நல்லது. सवाल पूछा। ஆ, अच्छा, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டாங்க. अच्छा, दूसरा, ரெண்டாவது हाँ, दूसरा भी कोई सवाल पूछो। இன்னும் ஒரு கேள்வி கேக்குறாங்க. பாபாவிடமிருந்து எப்படி சக்திகளை பெறுவது? बहुत तो छोटा सवाल पूछा है, ஆ, ऐसे तो बड़े भी नहीं कभी पूछा जितना आप लोग இந்த छोटे கேள்வி पूछा। பெரியவர்கள் கூட கேட்கல. बड़ों நீங்க ने भी சின்னவங்க कभी ये கேக்குறீங்க. सवाल नहीं पूछा। பெரியவர்கள் கூட என்கிட்ட இந்த கேள்வி கேட்கல. अच्छा, सुनो मेरी சரி, बचपन। என்னுடைய குழந்தை பருவத்தினுடைய கதையை கேளுங்க இப்போ. मुझे எனக்கு मैं वापस इतनी तो मुझे याद எனக்கு नहीं எப்போன்னு होगा, ஞாபகம் இல்ல. लेकिन இருந்தாலும் आप लोग நீங்க पूछा है। கேக்குறீங்க. ஆனாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். मुझे जहाँ तक நான் याद எந்த है அளவு நான் என்ன நினைக்கிறேன்னா कि मैं ஒரு 7-8 7-8 வயது वहां இருக்கும். से लेके मुझे थोड़ा எனக்கு थोड़ा கொஞ்சம் याद கொஞ்சம் आता होगा, ஞாபகம் இருக்கு. पहले அதுக்கு भी याद முன்னாடி எல்லாம் எனக்கு எந்த ஒரு ஞாபகத்துக்கு இல்ல. पहली முதல் बात விஷயம் तो हम आपको நான் बताओ உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது என்னவென்றால், मेरी छोटे நான் சிறு வயதில் से ही அப்போதிலிருந்தே मैं நான் वो दिन नहीं जो मैं श्री कृष्ण की ஸ்ரீ पूजा கிருஷ்ணரை பூஜை செய்யாத நாளே கிடையாது. बिल्कुल ஸ்கூலுக்கு போனாலும் சரி, मुझे एक छोटेपन से சின்ன வயதிலேயே मालूम नहीं எனக்கு ये தெரியாது. अंदर से உள்ளத்துல இருந்து रहता ஒரு था எண்ணம் வரும். मैं तो நான் मीरा மீராவன், बनूंगी, मीरा நான் बनूंगी, மீராவன். मुझे ये எனக்கு पक्का ரொம்ப உள்ளத்துல ரொம்ப உறுதியா இருந்தேன். मीरा की कहानी மீரா मिल जाती। மீராவினுடைய கதை எனக்கு தெரிந்தது. इसके அதனால लिए मैं बिल्कुल मेरे என்னுடைய வீட்டுக்கு घर के கிட்ட पास में இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் राधाकृष्ण का கோயில் मंदिर था இருந்தது. என் வீட்டுக்கு கிட்ட और उस அந்த मंदिर में அந்த கோயிலுக்கு मैं நான் सुबह और शाम காலை जाती மாலையும் நான் போயிட்டு இருந்தேன். கண்டிப்பா போனேன். நானு और मैं पूजा பூஜை செய்துட்டு இருந்தேன். நானு रात के टाइम இரவு நேரத்துல मंदिर में जाके கோயிலுக்கு போயிட்டு வருவேன். श्री कृष्ण को ஸ்ரீ झूले में கிருஷ்ணரை झुलाके அந்த फिर वो ஊஞ்சல்ல नहीं ஆட்டிட்டு सुलाया जाता है, அவங்க அவங்க फिर उसको படுக்க வைப்பாங்க இல்லையா? ஆம், झूले से उठा के அந்த पलंग पर सुलाना, ஊஞ்சல்ல இருந்து करना, எடுத்து पूजा விட்டு करना, அந்த ये கட்டில்ல मेरा नित्य नियम படுக்க था। வைப்பது, பூஜை செய்வது, அதெல்லாம் இருந்தது இல்லையா? அது என்னுடைய அது போய் பார்ப்பது என்னுடைய நியமமாக இருந்தது. प्रकाश की मणि है अपनी दादी, ओ प्यारी दादी, होनारी दादी, सबकी दुलारी है हमारी दादी, हमारी दादी।
Om Shanti. சாந்தி. Finish the seed of impurity and become completely pure. பவித்ரதாவின் விதையை அழித்து முற்றிலுமாக சுத்தமாகுங்கள். சுத்த Just as எண்ணங்களினுடைய you touch சக்தி. me not plant தொட்டா becomes சொன்னீங்கி powerless. As தொட்டதுமே soon as you touch it, சக்தி இழந்து even விடுகிறது. slightly, லேசா in the same தொட்டா கூட way, make வாடி விடுகிறது. Maya அதே போல the touch me not plant unconscious in a second. நம்மளுடைய சுத்த with the எண்ணங்கள் power சக்தியின் of your மூலமாக pure heart. மாயையும் ஒரு நொடியில You constantly அந்த keep தொட்டா your சொன்னீங்கி போல அதை original form முற்றிதமாக்கி விடுங்கள். and your bliss எப்பொழுதும் form நம்முடைய உண்மையான in சொரூபம் மற்றும் awareness, வரதானி சொரூபத்தினுடைய and no அந்த name or நினைவில் trace இருந்தால் of any impurity or அப்பவித்திரதாவினுடைய அல்லது forgetfulness will மறதியினுடைய then remain. எந்தவித Om அடையாளமும் Shanti. நம்மிடம் இருக்காது. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to Avyakti அவ்யக்தி Parivar. பரிவாரத்திற்கு Today's day 10. வரவேற்கிறோம். இன்றைய நாள் Finish the 9. seed of impurity and become completely பவித்திரதாவினுடைய clean. விதையை அழித்து முற்றிலுமாக Today's சுத்தமாகவும் topic, பவித்திரமாக power ஆகுங்கள். of இன்றைய your தலைப்பு pure thoughts. சுத்த எண்ணங்களினுடைய சக்தி. Dadi Prakash Maniji's தாதி special பிரகாஷ் essence மணிஜி shared by அவர்களுடைய Dadi விசேஷத்தன்மை Janaji. தாதி ஜானகி அவர்கள் கவலவாய் மூலமாக. To be close to the 9. home means to be close to வீட்டிற்கு Earth. அருகில் இருக்கிறோம் என்றால் Nowadays, பாபாவிற்கு Baba அருகில் says, இருக்கிறோம் என்று remember, அர்த்தம். you தற்காலத்தில் have to go பாபாவை home சொல்கிறார், நீ throughout the வீட்டுக்கு செல்ல day. வேண்டும் என்பதை Look நினைவில் at கொள்ளுங்கள். and முழு check நாளும் yourself. உங்களை Am I நீங்களே making பாருங்கள், சோதியுங்கள். preparations to நான் வீட்டிற்கு return? செல்வதற்கான ஏற்பாடுகள் Am செய்து I going கொண்டிருக்கிறேனா? there or do நான் I அங்க go போய் there அங்க stay போறேன்னா, close to Baba? அங்க போய் பாபாவிற்கு To நெருக்கத்தில் be close இருக்கிறேனா? to the home means to be பாபாவிற்கு close to வீட்டுக்கு Baba. நெருக்கத்தில் இருக்கிறோம் என்றால் பாபாவிற்கு Baba gives நெருக்கத்தில் us இருக்கிறோம் the என்ற அர்த்தம். certificate to பாபாவிற்கு pass. நாம் பாஸ் ஆவதற்கான Purity helps சர்டிபிகேட் us a கொடுக்கிறார். lot இந்த to தூய்மை become நமக்கு Yog யோக Yugi. யுக்தாவதற்கு In உதவி செய்கிறது. Sakar, sweet Baba's சாக்காரத்துல words are இனிமையான purity பாபாவினுடைய is வார்த்தைகள் yoga என்னவாக and the இருந்தல் power என்றால், you receive இந்த through தூய்மை yoga தான் works யோகா. அந்த wonders. யோகத்தின் மூலமாக அடையக்கூடிய சக்திகள் First, அதிசயம் all our விளைவிக்கும். sins are அந்த absolved. அதிசயம் என்னவென்றால், முதலில் Let there be நம்மளுடைய no எல்லா karmic விகர்மமும் accounts with விநாசமாகும். anyone. யாரிடமும் All the எந்த old ஒரு accounts கணக்கு are வழக்கமும் settled. இல்லாமல் முடித்து விட And வேண்டும். make sure பழைய no karmic கணக்குகள் accounts அனைத்தையும் are முடித்துவிட்டு created with எந்த anyone ஒரு now. கர்ம பந்தனம் இப்பொழுது When யாரிடமும் karmic ஏற்படவில்லை accounts தானே are என்று created, it பாருங்கள். is difficult to finish இப்பொழுது them. கணக்கு வழக்கு This ஏற்பட்டால் business of அதை settling முடிப்பது and மிகவும் breaking கஷ்டமாக away இருக்கும். wastes a அதனால் lot of time. இதுல இந்த Now கர்ம we will பந்தனத்தை listen ஏற்படுத்துவது, to உடைப்பது, Nidhi ji. இதிலேயே நிறைய நேரம் வீணாகி விடுகிறது. Om Shanti. ஓம் சாந்தி. How many of you feel that your each thought is accomplished? Every day we have better realization. Even while talking, I am thinking that generally we say wasteful thoughts are unnecessary extra thoughts. And today I am thinking that if I இன்று thought நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், or brought the success and the result which I want, என்னுடைய குரல் மிகவும் it was waste also. ஸ்லோவா கேட்கிறது. Means our journey wherever we were. But from today, it's another, and actually when you have to do something new and different, you have enthusiasm. It's not you are doing same, repeating same. So what you are doing is that your every thought, which is unadulterated, Shuddha, கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். சுத்தம் என்றால் there is no
like even for why we want organic, why we want, என்னுடைய nothing வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது, அதனால unadulterated thought. That means you're sure it's not my personal gain, it's not my desires, it's not அதுல என்னுடைய சொந்த விருப்பமோ ஆர்வமோ ஆசையோ இது எதுவும் இருக்கக்கூடாது, So it's very சுவார்த்தமோ interesting that சுயநலமும் we are இருக்கக்கூடாது. saying அந்த எண்ணம் அதுதான் சுத்த எண்ணம். as if when we இன்னைக்கு sow நம்ம a பார்த்துட்டு seed, இருக்கிறோம், நம்ம ஒரு விதை போடுறோம். I always give example that if you இப்பொழுது have நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். plant of peas, and when you open the peas, there are no peas inside. So how will you feel? When you keep opening, there is no peace. So same is like, okay, you thought this way, you thought this way, you had this idea, that idea, many ideas. நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க, ஆனா அவங்க But when you implement them, they're not rewarded. நமக்கு கிடைக்கிறது They don't bring success. அதை நாம So அமல்படுத்தும் from போது today, அதில் வெற்றி கிடைக்காது, முறை கேட்கலைன்னா. அதனால நம்மளுடைய கவனம் and of course pure thought. சுத்தமாக இருக்கணும், And தூய்மையாக every இருக்கணும் thought நம்முடைய will எண்ணங்கள். come and Dadi ஒவ்வொரு Prakash எண்ணமும் Mani அப்பொழுதுதான் is a நிறைவேறும். example. தாதி பிரகாஷ்மணி ஒரு உதாரணமாக இருக்கிறார். Maybe few years நான் or நினைக்கிறேன் few months before, சில மாதங்களுக்கு முன்பு, அவ்யக்தமாவதற்கு முன்பு, and the double foreigners at that time டபுள் ஃபாரினர்ஸ் அந்த used to have நேரத்துல their own kind of season in February, March. பிப்ரவரியில Only double மார்ச்ல foreigners will go. வெறும் டபுள் ஃபாரினர்ஸ்க்கு Only மட்டும் will பாபா come. மீட் இருக்கும், பாபா மில்லன் இருக்கும். So every morning Dadi will come and say, ஒவ்வொரு காலையும் தாதி வருவார்கள். I had a thought, இந்த this is காலையில் the year we should celebrate as year of tapasya. இன்றைய ஆண்டு தபஸ்யா ஆண்டாக நாம் கொண்டாட So வேண்டும் when என்று I சொல்வார். like this idea, Dadi, we all like it. So a notice will go, this is the year of tapasya. And I remember we all did tapasya. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க எல்லாரும் உடனே அதை ஏற்று செய்தோம். தாதி சொல்லுவாங்க, This is the year இந்த where you have அந்த to ஆண்டு remain free from problems and obstacles. So it starts from அது your உங்களுடைய thinking. எண்ணங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது. Problem, you see it, அஹ் and now you are saying you have to see the solution. பிரச்சனை பார்க்கறீங்க, ஆனா இப்பொழுது Practice தீர்வை பார்க்க வேண்டும். image of solution. அதனால And I பாபா really சொல்கிறார் like இல்லையா, it. சமாதான And சொரூபமாகுங்கள் என்று. until now, எனக்கு I பிடிச்சிருந்தது இது. practiced for 1 year. இன்றைய வரைக்கும் Image of நான் solution. ஒரு வருஷம், அந்த ஒரு And வருஷம் நான் Sanskar or பயிற்சி focus செய்தது. has remained in me. அந்த தீர்வு காணக்கூடிய ஆண்டு, That yes, சமாதான ஆண்டுன்னு இன்னை வரைக்கும் அது எனக்கு உதவிகரமா இருக்கு. image of solution. ஆனா நம்ம இந்த சமாதான சொரூபமாக Even இருக்க now, if you வேண்டும். are listening and you know இப்ப கேட்டுக்கொண்டிருந்தா கூட you are உங்களுக்கு not தெரியும், allowing it to go in, but what ஆனா is coming from you is the solution. So every morning, அதற்கு Dadi will நம்ம come எந்த and பிரச்சனை say, இருந்தாலும் நம்ம சமாதானத்தை Dadi, கொண்டு வர this வேண்டும். should happen. ஒவ்வொரு அந்த நேரத்துல Honestly, ஒவ்வொரு காலையிலயும் everyone would தாதி accept it எண்ணம் and it வந்தது will happen. என்று சொல்லும்போது எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்வார்கள். That means that the Siddhi, the அதுதான் power of சித்தின்னு சொல்லலாம். accomplishment, நிறைவேறுதலே has அவங்க more எண்ணம், because of அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது. ஏனென்றால் அந்த எண்ணம் கலப்படம் இல்லாதது. So how many of us would like that our நீங்க every thought get accomplished? உங்கள எத்தனை பேர் விரும்புறீங்க நம்மளுடைய எண்ணம் அது போல கலப்படமற்றதாக இருக்க வேண்டும்? Why would you want to waste your thought? நம்ம ஏன் அந்த எண்ணத்தை வீணாக்க வேண்டும்? Everyone really எல்லாருமே thinks கண்டிப்பாக that. இது போலதான் யோசிப்பாங்க இல்லையா, நம்மளுடைய For that, எண்ணம் சுத்தமானதாக இருக்க வேண்டும்.
அதற்காக Very beautiful way அஹ், அதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு to முறை change இருக்கிறது. ourselves, நம்மை நாமளே and now மாற்றிக்கொள்ள as we வேண்டும். celebrate month of August, அந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நம்ம purity கொண்டாடி month, கொண்டிருக்கிறோம். Prakashmani's month, தாதி Raksha பிரகாஷ் Bandhan, மணியினுடைய மாதம், ரக்ஷாபந்தன், இதெல்லாமே தூய்மையை குறிக்குது இல்லையா? this is month of August, and we are in month of August, so we cannot just நம்ம இந்த keep ஆகஸ்ட் following மாதம் this இருக்கிறோம். month, but we have to increase நம்ம நம்முடைய every thought, ஒவ்வொரு every எண்ணத்தினுடைய அந்த siddhi, தூய்மையை அதிகரிக்க வேண்டும். accomplishment. அப்பொழுது அது நிறைவேறும். I think we can do it, and நம்ம எல்லாரும் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். this is very important. எல்லாருமே இதை குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணம் Motivation சுத்தமானதாக to இருக்க வேண்டும். reflection when there is something different to do. And what I find with Avyakti signal, that as இந்த something அவ்யக்த is done, சமிக்கையிலிருந்து நான் என்ன I don't நினைக்கிறேன் just take it like, oh, என்னென்றால், I know. எனக்கு தெரியும் நான் நினைக்கிறது இல்ல. அதை பற்றி I இன்னும் find நல்லா that சிந்தித்து very, அதை அமல்படுத்துகிறேன். visual image, பாபா சொல்கிறார் இல்லையா, visual உங்களுடைய thing. உண்மையான சொரூபம் என்பது வரதான சொரூபம், வரதானி சொரூபம். எனக்கு அது பிடித்திருந்தது. These days I know, when I used to travel at airport, people say, give us good நான் wishes. These days, பயணம் சொல்லும் பொழுது can we have blessings? Can we have blessings? அவர்கள் சொல்வார்கள், எங்கு போனாலும் சரி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க என்று கேட்பார்கள். எங்க போனாலும் சரி, அப்ப நம்ம பிளெஸிங் கார்டு கொடுப்போம், டோலி கொடுப்போம். How many of you carry blessing cards with you wherever you go? எத்தனை பேர் உங்கள பிளெஸிங் கார்டு எடுத்துட்டு போறீங்க எங்க போனாலும்? Sisters of peace, wherever you go. எங்க போனாலும் சரி. Recently, I think it was நம்ம கையில எடுத்துட்டு last போகணும். Saturday, ஒரு சனிக்கிழமை கொஞ்ச நாள் முன்னாடி this thought, பூமிக்கு ஒரு எண்ணம் all the வேண்டது. doctors எல்லாரையும் டாக்டரையும் நமக்கு அழைப்பு கொடுப்போம். have come to New York, starting from நியூயார்க் பீஸ் வில்லேஜ்ல அழைத்தோம். And then our friend, we didn't have insurance. She had a friend, she called him and he said, just come. So many doctors. These days you have one doctor for left eye, one for right eye, one for legs and one for feet. அந்த Right? டாக்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பல்லுக்கு, ஒருத்தர் காலுக்கு, ஒருத்தர் கைக்குன்னு எத்தனை டாக்டர் இருக்காங்க. For everything there is a specialist. ஒரு Those who ஒவ்வொரு விஷயத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா டாக்டர். சிலர் cardiologist, டெலிவரி பண்றதுக்கு, சிலருக்கு இதயத்துக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடியவர்கள். அவர்களை நம்ம ஒரு நாள் மதிய உணவிற்கு அழைத்தோம். ஏன்னா அதுல பல விதமான தர்மத்தை சேர்த்தவர்களாக இருக்கிறவர்கள் இல்லையா. be going for people from different religion or something. அதனால பல விதமான தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் So they came, அவர்கள் வந்தார்கள். many came. And then நிறைய also பேர் when I வந்தாங்க. visited with UN since 1980. So there are many old friends, many old friends. நிறைய பல பழைய Wanted to நண்பர்கள் come இருந்தாங்க. to see me because I haven't அவர்கள் been என்னை வந்து to you. பார்க்கணும்னு நினைப்பாங்க. 15 of them came. 15 பேர் அது போல வந்தாங்க. என்னுடைய பழைய நண்பர்கள். Good, beautiful lunch and very அவர்கள் என்னோடு chit chat about. அவர்களோடு பேசினேன். நானு உரையாடல் செய்தேன். One of them, உணவும் when they come, அருந்தினார்கள். sisters, both of them, to our clinic, we all are so happy. அப்ப அதுல 2 பேர் They சொன்னாங்க, look forward. எங்க கிளினிக் வாங்க என்று சொன்னார்கள். Always brought pain and suffering and sorrow. But these sisters, when they come, they bring happiness. They bring blessing card. They bring a sweet for us. சொல்லுவாங்க, யாரு எங்ககிட்ட வந்தாலும் ஏதோ ஒரு நோயை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நீங்க சகோதரிகள் எங்க கிட்ட வரும்பொழுது பிளெஸிங் கார்டு எடுத்துட்டு வருவாங்க. இவங்க எங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வருவாங்க என்று சொன்னார்கள். You are a good patient. I said, what you mean a good patient? Patient is, no? He said, you never showed that on your face there is pain or sorrow or
You know, some patients come, they are so, it has பேஷண்ட் affected வருவாங்க. their mind, ஆனா they are depressed, they are அந்த unhappy. பேஷண்ட் வரக்கூடியவங்க ரொம்ப துக்கத்துல வருவாங்க. ஆனா That's not சகோதரிகள் true. அந்த மாதிரி இல்ல. If you don't have, you take from Bhumi the pack of 100. Huh? I think we have some here, I don't know. உங்ககிட்ட இல்லைன்னா பூமி கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. We keep praying. வரதானம் கார்டுகளை It's very இந்தியாலையும் கூட. So really, the image of blessing means when you வரதானம் share, அளிக்கக்கூடிய they அந்த look at ஒரு you. சொரூபம் என்றால் நம்ம கொடுக்கும் பொழுது அவர்கள் It's நம்ம very- அந்த it's ரூபத்தில் very, very பார்ப்பார்கள். receiving blessing also. அது கூட You know, when ஆசீர்வாதத்தை give பெறுவதுதான். and பாபா receive சொல்கிறார் இல்லையா, ஆசீர்வாதத்தை அழுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள்னு. So now, what we have to do? இப்பொழுது என்ன செய்யணும்? நாமோ Creative thought எண்ணத்தை உருவாக்குங்க, which has power to accomplish siddhi. சித்தி அடையக்கூடிய அளவுக்கு எண்ணத்தை உருவாக்குங்க. Very high மிக உயர்ந்த எண்ணம், spiritual attainment. மிக உயர்ந்த People ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் இல்லையா? planning. அதற்கு மக்கள் எத்தனையோ விதமான ஆயிரக்கணக்கான திட்டங்களை இடுகிறார்கள். Didn't work because there was lack of that power. Past is past, but now every thought, because every thought has every breath and every ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சுவாசத்தை ஏந்தி வருகிறது. investment in every thought. So when you sit Amrit Vela tonight or tomorrow morning Amrit Vela, just have this determination. அமிர்த வேலை அமரும் பொழுது I want to have what it says, unadulterated and pure. கலப்படமில்லாத So one is impurity of vices எண்ணமாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொள்ளுங்கள். and other is adulteration. ஒன்று விகாரம் Your என்கிற ideas, your அப்பவித்திரதா, இன்னொன்னு கலப்படம், என்னுடைய ஐடியா, என்னுடைய ஆசை lot of என்று அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தில் ஒன்று விகாரமற்ற எண்ணம், இன்னொன்று அதில் நம்முடைய அந்த ஆசை, விருப்பம், அது அந்த எண்ணத்துல கலப்படமாக கூடாது. and also Baba is அந்த மாதிரி எண்ணங்கள் வைக்க வேண்டும். blessing that your every thought should be accomplished. It might take time, but it never goes waste. இதுக்காக நேரம் பிடிக்கும், So the homework is ஆனாலும் Baba நாம் says முயற்சி செய்வோம். your ஹோம்ஒர்க்ல பாபா சொல்கிறார், just as touch me not சுத்தமான எண்ணங்களின் சக்தி. powerless. எப்படி நம்ம தொட்டார் சிட்டிங்கியை தொடும் பொழுது சக்தி இழந்து விடுகிறதோ, மூர்ச்சிதமாகி விடுகிறதோ, அதே போல Go near, touch it, then it becomes powerless. In the same way, Baba says, make what we have to do. மாயை கூட Make your big தொட்டார் சுருங்கிய போல பலமிழந்தவனாக மூர்ச்சிதமாக ஆக்கிவிடுங்கள். தொட்டார் சுருங்கிய போல மாயை மூர்ச்சிதமாக்கி விடுங்கள். Maya said so. As much, as soon as you know go near, then what happens is that it loses the power. It loses the power with your உங்களுடைய சுத்தமான எண்ணங்களை கொண்டு மாயை மூர்ச்சிதமாக்கி விடுங்கள். தொட்டாசு நீங்க போல your constantly keep தொடர்ந்து உங்களுடைய உண்மையான சொரூபம் constantly மற்றும் keep வரதான சொரூபத்தில் நிலைத்திருங்கள். blessing. Not we want anything, right? So Baba says, so have this awareness, Baba says, have this awareness, so no trace of the impurity
பவித்ரதாவினுடைய பேர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதை அழித்து விடுங்கள். நிரந்தரமாக Isn't it the தன்னுடைய blessing? உண்மையான சொரூபத்தில் மற்றும் மருதான சொரூபத்தில் இருந்து அப்பவித்திரதாவினுடைய Guiding பேர் us அடையாளத்தை all the time. முடித்து விடுங்கள். How we move forward, how we get more success, years of purity. But there has to be not what we are doing to be successful, but something higher. What it brings to Yagya, what our presence can do for Yagya through our power of mind, power of thought. So it's really, I feel so grateful to Baba. And பாபாவிற்கு thank நான் God மிகவும் how much நன்றி சொல்கிறேன். நன்றி உணர்வோடு full of பார்க்கிறேன். scriptures, anything but the wisdom, direction which Baba gives us for our பாபா நமக்கு upliftment. அளிக்கக்கூடிய டைரக்ஷன் இருக்கிறது, நம்மளை முன்னேற்றக்கூடியதாக இருக்கிறது. Father, teacher, Sadguru, நம்மளுடைய serving அப்பா us. டீச்சர் சத்குருவாக இருந்து நமக்கு இரவு பகலாக நமக்கு சேவை செய்து Everything கொண்டிருக்கிறார். for yoga, always something to do. But one thing we shouldn't miss is Amrit Vela. அமிர்தவளை ஒரு நாளும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. It's very important because you know then how to be next day. Otherwise you are same. Again same. அப்பதான் நமக்குள்ள ஒரு அடுத்த நாள் மாற்றம் செய்ய வைக்க முடியும். இல்லைன்னா அப்படியே தான் இருப்போம் You have to uplift ஒவ்வொரு நாளும். அதனால நம்மை நாமே முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். that. One is transformation from ஒன்று negative to positive. நம்ம நெகட்டிவ்ல இருந்து பரிவர்த்தனை செய்து கொள்ள வேண்டும். But other is from positive இன்னொன்னு to elevated. பாசிட்டிவான எண்ணம் வந்தாலும் அதை உயர்ந்ததாக மாற்ற வேண்டும். பாசிட்டிவ் மட்டும் இருக்கக்கூடாது, உயர்ந்ததாகவும் மாற்ற வேண்டும். Through his teaching. Om Shanti. Thank you so Om much. Shanti. And tomorrow மிகவும் is very நன்றி. special day. We நாளை have மிகவும் சிறப்பான special நாள். programs coming up. So please make நிறைய it fun. ஸ்பெஷல் First ப்ரோக்ராம் is வந்து கொண்டிருக்கிறது. that முதலில் we will be நாளை we will be having both didis together. ரெண்டு chit-chat தீதிகளும் with double foreigners, டபுள் teachers ஃபாரினர்ஸோடு and உரையாடல் DD செய்வார்கள். students. This is not for context or this is not for Lokik. This is only for BK ஆளுங்களுக்கு இல்ல, பிகே students மட்டும், and பிகே teachers. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு So மட்டும் இது. this will be Moini Didi and Jayanti Didi both together. தீதி மற்றும் There will be ஜெயந்தி chit-chat தீதி session. ரெண்டு பேரும் So சேர்ந்த செஷன் இது. time will be 12:30 நேரம் p.m. to 2 p.m. 12:30 மணி USA Eastern Time இருந்து 2 மணி and வரைக்கும் UK யுஎஸ்ஏ time நேரம், 5:30 யூகே to டைம் 7 p.m. 5:30 But மணிலிருந்து 7 மணி please வரைக்கும். make a note. So we will have in both Zoom, Avyakti Parivar Zoom and the Zoom ID which Avyakti you're seeing Parivarin flying right now. But difference will be that இதுல in இருக்கிற this ஐடியை format எடுத்துக்கோங்க. ஜூம் which is ஐடி on the screen, அவ்யக்த பரிவார். anyone who needs any translation, please join this Zoom which is on the screen. உங்களுக்கு If you don't need translation, வேண்டும் you're என்றால் okay with English, then you can இதில் சேர்ந்து கொள்ளுங்கள். join in Avyakti Parivar as well. டிரான்ஸ்லேஷன் தேவையில்லைன்னா அவ்யக்த பரிவார जो भी ஜூம்ல हिंदी சேர்ந்து पढ़ना है கொள்ளுங்க. जिनको हिंदी में ट्रांसलेशन चाहिए ஹிந்தியில வேணும்னா आपको इस सेशन का, நீங்க तो आप இந்த कोई भी Zoom में आ सकते हैं. अव्यक्त எந்த परिवार ஜூம்ல Zoom में வேணாலும் भी சேரலாம். हिंदी ट्रांसलेशन அவ்யக்த मिलेगा பரிவாரில் और ஹிந்தி ये கிடைக்கும். जो स्क्रीन இந்த पर है उसमें भी ஸ்கிரீன்ல हिंदी இருக்கே ट्रांसलेशन இந்த ஜூம் மீட்டிங் நம்பர்லயும் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் கிடைக்கும். Zoom की लिमिट होती है, மற்றவர்களுக்கு इसलिए டிரான்ஸ்லேஷன் வேணும்னா हिंदी के लिए कोई இந்த भी Zoom में join कर ஸ்கிரீன்ல सकते இப்ப हैं. தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த हिंदी இதுல translation தான் will நீங்க be in both ஜாயின் பண்ணணும். Zoom ஹிந்தி available, டிரான்ஸ்லேஷன் but ரெண்டு other ஜூம் languages நம்பர்லயும் only in கிடைக்கும். the Zoom மற்ற which is you're seeing. பாஷை So I hope வேணும்னா it's clear. இந்த So ஸ்கிரீன்ல be இருக்கக்கூடிய with both நம்பர் தான் Zoom நீங்க ID, எடுத்துக்கணும். this one and Avyakti Parivar. Thank you so much. And our schedule for morning, Amrit Vela 3:30 a.m. to 4:45 a.m. 6 o'clock meditation will start, followed by Hindi